மயக்கத்தில் இருப்பான் போலவே. பேசிக்கிட்டே இருப்பாரியா விட்டா வாயை திறந்து. பேரு பேரு வீரமணி, வீரமணிகண்டன். வீரமணிகண்டன். ஆனா ரொம்ப நல்லவருங்க. அசிங்கம்னா என்னன்னு தெரியாது. மணி ஆகுதா பாத்துக்குவாரு, சரியான நேரத்துக்கு வந்துடுவார். வள்ளியெல்லாம் இன்னைக்கு 12:10 வந்துருச்சு வெளியில. அம்மா எவ்வளவு நேரம் சென்று ஆரம்பிச்சு அந்த நேரத்தை கடைபிடிக்கிறதுல தப்பா பேசாததுல உண்மையிலே இந்த கோமாளி மாதிரி எந்த கோமாளியும் இல்லை. ஆமா எல்லாம் சொல்றா, நிறைய சொல்றா. நானும் இன்னைக்கு பார்த்தேன், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். வரட்டும் பாப்போம். சரி, நீங்களாம் போயிட்டு ஒரு 2.25 நிமிஷத்தில் வந்துருங்க. போங்க, மரியாதை போயிட்டு வாங்க, கிளம்புங்க. போயிட்டு ஐயா வணக்கம். வாங்க சாமி வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்ன இந்த பக்கத்து வந்திருக்கீங்களா? உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எங்கெல்லாம் பார்க்கறதுக்கு எங்க இருந்து போய் எவ்வளவு தூரம் வந்தீங்க? எல்லா பக்கம் போய் பார்க்குறேன். எல்லா பக்கம் பார்க்குறீங்க? வட மாவட்டத்திலேருந்து ஒரு காவல்துறை அதிகாரி உதவி ஆய்வாளர் என்னை தொடர்பு கொண்டு, ஐயா உங்க காணொலியை பார்க்குற எல்லாரையும் பற்றி பேசுறீங்க, எங்களையும் கொஞ்சம் பேசுங்க. ஓஹோ, எங்களையும் நிறைய கஷ்டங்கள் இருக்கு, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் கொஞ்சம் பேசுங்களேன்னு சொல்ற அளவுக்கு மாறி இருக்கு இந்த நாடு. ஆமா, அப்ப நல்லார் ஒருவர் ஊரலே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. எல்லோருக்கும் பெய்யும் மழை. நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. தமிழ் எழுத்துக்கள் தெரியுமா? எழுத்து தெரியுமே. எத்தனை இருக்கு? எழுத்து இருக்குல்ல, அதான் எத்தனை எழுத்து இருக்கு? அதான் இருக்குல்ல 247 உயிரெழுத்து. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 214. ஆக உயிரெழுத்து ஆனா ஆவண்ணா ஈனா ஈயன்னா ஊனா ஊவண்ணா ஏனா இருக்கு. ஏன்னா ஐயன் இருக்கு. ஐயனா ஐயன்னா இருக்காது. ஏன் இருக்காது? ஆயுத எழுத்து ஐ இல்ல. என்னடா புது குழப்பமா இருக்கு? ஆமா, ஆயுத எழுத்து ஐயன்னா. ஆயுத எழுத்து என்னது? ஒண்ணுது இல்ல. ஆயுத எழுத்து என்னது இல்ல? ஆயுத எழுத்து 3 புள்ளி. அதுதான் நானும் சொல்றேன். இப்ப ஐயன்னான்னு ஒண்ணு சொன்னீங்க, அது அக்கா பார்த்தோன்னா ஐயன்னா, அதுக்கப்புறம் ஐயன்னா தானே. அக்கனாவுக்கு அடுத்த ஐயன்னா இருக்கு. சரியா இருக்கீங்க, பரவாயில்ல. சோதிச்சு பார்த்தேன். இவ்வளவு நேரம் பேசினீங்களே, ஜமாலி இடையில இருந்து உள்வாங்குறீங்களா இல்லை அப்படியே வர்றீங்களான்னு பார்த்தேன். சரி சாமி, இவ்வளவு தூரத்துல வாத்தியார சொல்ல இத்தனை இடத்துக்கு போயிட்டு வாரியல, எங்கேயாவது நல்லது பண்ணிட்டு வந்திருக்கிறீங்களா? ஆனா எல்லா இடங்களும் நல்ல கால் வைத்தால் கலகம், ஓஹோ நாள் கடந்தால் நன்மை. அப்ப நீங்க நெல்லு விதைக்கிறோம், பயிர் முளைக்குது, கூட களையும் முளைக்குது. இப்ப பயிர் நல்லா இருக்கும்னா என்ன செய்யணும்? களை எடுக்கணும். அந்த வேலை தான் செய்யறேன். களை எடுத்துக்கிட்டு இருக்கிறியா? ஆமா. ஆனா நீங்களும் களை எடுக்கிறியா? அது ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே தான் வளரத்தான் செய்யும். இப்ப காடுகள்லாம் யாருமா முளைக்க வச்சா செடி கொடி இல்ல, பறவைகளும் விலங்குகளும் அதுகள் தான் அது உற்பத்தி பண்ணுது. ஆமா, அதுதான் காட்டுல இருக்க பல விஷயங்களை அழிக்கவும் செய்யுது. ஆனாலும் காடு காடா இருந்தது, காடாதான் இருந்தது. பருவமழை பொய்க்காமல் பெய்தது இந்த நாட்டுல. வேதம் ஓதிடு வேதியோர்க்கு ஒரு மழை, நீதி மன்னர் நெறியினோர்க்கு ஒரு மழை, மாதர் கற்புடைய மங்கையர்க்கு ஒரு மழை, மாதம் 3 மழை என்னன்னு சொல்லப்பட்டு. அடுத்து நீதி மன்னர் நீதி அரிசி விட்டுடு அந்தனருக்கு ஒரு மழை, புருஷனை கொன்ற பூவையருக்கு ஒரு மழை, வருஷ தப்பிய மன்னனுக்கு ஒரு மழை, வருஷத்துக்கு 3 மழை பெஞ்சிச்சு. இப்ப 3 இல்ல, இந்த 3 இல்ல, அந்த 3, எந்த 3 இல்ல. மழை இல்லாம போனதுக்கு என்ன காரணம்? ராமநாதபுரம் மாவட்டம், வறட்சி மாவட்டம். தோட்டத்துக்கு தொடர்ந்து வந்தா சிவகங்கை மாவட்டம், வறட்சி மாவட்டம். ஆமா, இங்க ஒரு வண்டி தயார் பண்ணிருக்காங்க தெரியுமா? என்ன வண்டி? 5 குடத்து வண்டி. 5 குடத்து வண்டியா? ஆமா, தண்ணியை தூக்கி குடத்தை அந்த வண்டியில வச்சு தள்ளிக்கிட்டே தெரியுமா? பாத்தியா இல்ல தாய்மார்? ஓ, 5 குடத்து. ஆமாமா, இத்தனை வருஷமா 79 ஆண்டு சுதந்திரம் கொண்டாடிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் இந்த வறட்சியை போக்குறதுக்கு ஒரு உள்ள போக்க முடியாதுல்ல. அதை நம்ம சிந்திச்சா தானே போக்க முடியும். போக்கிட்டா தான் வேலை இல்லாம போச்சு. ஆனாலும் ஒருத்தன் பிறந்தான் பாரு, தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தாலுகா நாடியம்ங்கிற கிராமத்துல நிமல் ராகவன் என்ற ஒரு தம்பி. அவர் தான் நீர் மேலாண்மையை கையில் எடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் 29 மதகுகள்ல நீர் நிரப்பி விட்டார். இங்க மட்டுமில்ல, ஆப்பிரிக்க நாடான கென்யாவுக்கு போயிட்டு வந்தார். இந்தியாவில் நோட்டு அச்சடிக்கிற இடமான நாசிக்ல செய்து கொண்டிருக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப திருச்சுழியிலிருந்து சாயல்குடி போற வரைக்கும் ஒரு பெரிய கால்வாயை தத்தெடுத்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார். தனி ஒரு மனிதனாக ஒரு நல்லது செய்யறவனை செய்ய விரியலடா உங்க நாட்டில். சாமி,
இதெல்லாம் ஒரு சந்தேகம். என்ன இவர் எல்லா நாடும் போய் இப்படி தண்ணி கொடுக்குறாரு, நாங்களும் தண்ணி வாங்க தானே எல்லா நாட்டுக்கும் போய் அலைகிறோம். ஆமா, எந்த தண்ணி வாங்க நீங்க அலைகிறீங்க? அவர் எந்த தண்ணி கொடுக்குறாரு? குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணி. இதுவும் குடிக்கிறதுக்கு தண்ணி தான், எல்லாம் குடிக்கிறது தான். ஆமா, குடிய கெடுக்கும்னா குடிச்சா நீர் கெடுக்குமே. மாதிரி ஆள் தான்டா வேணும். எதுக்கு சாமி? ஆமா, இந்த மாதிரி விளம்பரம் பண்றதுக்கு. இந்த விளம்பரம் பண்ண திருந்தலையே சாமி. காசு கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லணும். எதுக்கு? நம்ம நாட்டுல ஒரு விஞ்ஞானி இருந்தார் தெரியுமா? யாரு? வரலாற்று சான்றது ஜெகதீச வெங்கடேசன் ஒருத்தர். ஜெகதீச வெங்கடேஷ். ஆமா, அவர் ஜெகதீஷ், அவர் பேர் அப்பா பேர் வெங்கடேஷ். அவர் பெரிய விஞ்ஞானி. ஓஹோ. ஆமா, விஞ்ஞானத்துல ஆய்வு பெற்று அந்த ஆய்வு செய்து எதை கண்டுபிடிச்சார் தெரியுமா? எதை கண்டுபிடிச்சாரு? இன்னைக்கு வானொலின்னு ஒண்ணு இருக்கு பாரு. வானொலி தெரியுதா? வானொலினா வானொலி ரேடியோ போட்டி. ஆமா, அப்பதான் தெரியும். ஆமா, அந்த வானொலியை கண்டுபிடிச்சவர் அவருக்கு ஆய்வகம் வச்சுக்கிறதுக்கு இடம் இல்ல, ரொம்ப நெருக்கடி. வீட்டு கழிவறை ஆய்வகமாக பயன்படுத்தியிருக்காரு. கழிவறையில. ஆமா, அப்படியே வச்சு அந்த வானொலியை கண்டுபிடிச்சிட்டாரு. அதே நேரத்தில் இங்கிலாந்துல மார்க்கோனிங்கிற ஒருத்தர் வந்துடுறாரு. மார்க்கோனி. அந்த மார்க்கோனி தான் ரேடியோவை கண்டுபிடிச்சாருன்னு செய்தி வந்துருச்சு. மார்க்கோனி ரேடியோவை கண்டுபிடிச்சாருன்னா அவருக்கு நோபல் பரிசும் கொடுத்துட்டார். நம்ம படிச்சோம்ல புத்தகத்துல எல்லாம். அதுதான் எப்படி? அதுதான் இப்ப இவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு அவர்னு சொல்லப்பட்டுச்சு. அவரும் கண்டுபிடிச்சிருக்காரு. அவரும் கண்டுபிடிச்சாரு. ஆனா முதல்ல கண்டுபிடிச்சாரு ஐயா இவர். இப்ப நோபல் பரிசு பெற்றதுக்கு அப்புறம் அவர் பாக்குறாரு, வரலாற்று செய்திகளை பாக்குறது இவர் கண்டுபிடிச்சாருன்னா அவருக்கு தெரிய வருது. ஓஹோ, ஆகா, நமக்கு முன்னால ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, அவர் நம்ம அதுக்கப்புறம் தானே கண்டுபிடிச்சோம், அவர் வேறு வரல, நமக்கு கொடுத்துட்டாரு நோபல் பரிசை கொண்டுகிட்டு இந்தியா வர்றாரு. அவர் வந்தா ஐயா ஜெகதீஷ் ஐயாவை பார்த்து, ஐயா நீங்க தான் கண்டுபிடிச்சதாக நான் அறிகிறேன், நான் தெரியாம நான் கண்டுபிடிச்சதை பெருமையாக்கி கொண்டேன், இது தப்புத்தேன், ஆனாலும் உங்களுக்கு இந்த நோபல் பரிசுல பாதியை கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன், நீங்க வாங்கிக்கங்கன்னாராம். அவர் சொன்னாரா, வேண்டாம் நீங்க கண்டுபிடிச்சதாவே இருக்கட்டும், இந்த பணம் எனக்கு வேண்டான்னு மறுத்துட்டு அடுத்தபடியா ஆய்வு லண்டன்ல போய் மேற்கொள்றார். அடுத்த ஆய்வு. ஆமா, எதை பத்தி தெரியுமா? தாவரங்களை பத்தி, பயிர்களை பற்றி. இந்த தாவரங்களுக்கு பயிர்களுக்கு உயிர் இருக்குன்னு வாதாடுறாரு. சரி, உயிர் இருக்குன்னு நிரூபிக்கணும். ஒரு செடியில விஷ மருந்த ஊசியால செலுத்தினா விஷம் அந்த செடி செத்து போகும். அப்படி செத்து போச்சுன்னா பயிருக்கு, உயிர்களுக்கு, செடிகளுக்கு எல்லாம் உயிர் இருக்குன்னு ஒத்துக்கிறோம். அது சாகலைன்னா உயிர் இல்ல. பெரிய அரங்கத்துக்குள்ள உலகறிய விஞ்ஞானி எல்லாம் கூடியாச்சு, ஊசியில விஷ மருந்து வச்சாச்சு. ஆனா இவருக்கு தெரியாம, இவரை பிடிக்காத ஒரு 5-6 பேர் ரகசியமா அதுல இருந்து விஷ மரத்தை நீக்கிட்டு தண்ணியை வச்சுட்டேன். இப்ப செடிகளுக்கு அந்த மருந்தை செலுத்தணும். இவர் விஷம் என்றே நினைத்து செலுத்துறாரு. பயிர் அது கொடியெல்லாம் சாகல, செடி சாகல. எல்லாரும் ஏளனமா சிரிக்கிறான். யாரு? இந்த செஞ்சவெல்லாம். இப்ப ஐயா சொல்றாரு, இந்த மருந்து செடிகளுக்கு பயன்படல, செடி சாகல, அப்படின்னா அது உயிர் இல்லைன்னு சொல்லிட்டியே, நான் உயிரோட இருக்கிறேன், இது விஷம் தானே, நான் செலுத்திக்கிறேன், நான் செத்து போனேன்னா நீங்க நம்புங்கன்னு சொல்லிட்டு ஊசியை தன் கையில செலுத்த பாக்குறாரு. இப்ப மனம் வந்து கொஞ்சம் மாற்றமாகி அந்த தப்பை செஞ்சு வச்சாங்கல்ல, மறைச்சு அவங்க மன்னிப்பு கேட்கறான். ஐயா தெரியாமல் செய்து விட்டோம், உண்மையிலேயே செடிகளுக்கு உயிர் இருக்கு, நாங்க தான் மருந்தை மாத்தி வச்சோம்னு மன்னிப்பு கேட்டதாக வரலாறு சொல்லுதியா. எத்தனை கதைகளும் காரணங்களும் இந்த மண்ணுக்காக, மொழிக்காக தியாகத்தை இழந்திருக்கிறோம் நம்ம. ஆமாங்க சாமி. ஆனா நீ எல்லாம் என்ன பண்ற? நாங்களும் நிறைய இந்த தலைமுடி இப்படி இருக்கு. என்னங்க சாமி, என்ன இப்படி வச்சிருக்க? கொஞ்ச நேரம் அசந்து தூக்கிட்டு அவங்க யாரும் சொல்லியா பார்த்துட்டாங்க சாமி. என்னத்த தடவை நாயதில் நிக்க மாட்டேங்குது சாமி. அது வாட்டுக்கு போசுக்கு இங்கேயே அப்படின்னா என்ன ஆக போகுது தெரியல சுவாமி. இப்படித்தான் எங்க நாட்டுல ஒருத்தர் இருந்தாரு. என்ன? ஒருத்தர் பேர் குண்டேலா. மண்டேலா கேள்விப்பட்டேன். ஒருத்தர் பேர் குண்டேலா. சரி. ஒருத்தர் பேர் கொண்டேலா. கொண்ட வச்சிருந்தானா? அவர் பேர் கொண்டேலா, இவர் பேர் கொண்டேலா. சரி. இப்படி 2 பேர் இருந்தாங்க. 2 பேருமே பைத்தியக்காரங்க. 2 பேருமே பைத்தியக்காரங்க. மனநலம் பாதிச்சிருக்கு. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க பாக்குற மருத்துவமனையில 2 பேர் இருக்காங்க. அங்கே ஒரு மருத்துவர் இருக்கார். அந்த மருத்துவர் 2 பேருக்கும் நோய்க்கு மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ இந்த மண்டேலாங்கிறவர் இருக்கான்ல, அவன் போய் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். தவறி தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். அவனை போய் உடனே நம்ம கொண்டேலா இருக்கான் மத்தியலா, அவன் போய் காப்பாத்தி தூக்கிட்டான். உடனே இந்த மருத்துவமனையில் இருப்பார்ல வேலை பார்க்கிறவர், அவர் உடனே போய் மருத்துவரை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, ஐயா இந்த மாதிரி கொண்டேலா தண்ணிக்குள்ள விழுந்துட்டான், அவனை நம்ம கொண்டேலா போய் காப்பாத்திட்டான், அவனுக்கு பைத்தியம் தெளிஞ்சு வச்சு அவனை நம்ம எப்படியா போக சொல்லிருந்தோம். மண்டேலா விழுந்ததை கொண்டேலா காப்பாத்திட்டான். இவனுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. அதனால இவனை விடுதலை பண்ணி மருத்துவரை போய் சொல்லியிருக்கான். மருத்துவர் யோசிச்சு பார்த்துருக்கு, ஆமா ஒரு உயிரை காப்பாத்திருக்கான அவனுக்கு பைத்தியம் தெளிஞ்சுதானே அர்த்தம். உடனே அந்த கொண்டேலாவை கூட்டிட்டு வந்துருக்காரு, நீ இந்த மாதிரி மண்டேலாவோட உயிரை காப்பாத்திட்ட கொண்டேலா, அதனால உனக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. ஏண்டா இந்த பேரை சொல்லாம சொல்ல முடியாது அந்த கதை. இல்லங்க சாமி, கொண்டேலா சொல்ல, கொண்டேலா முண்டேலான்னு சொல்றதா இல்லையா சாமி? ஏன் இங்க வாங்க. அப்ப அந்த கொண்டேலா கூப்பிட்டு சொல்றேன், எவ்வளவு உயர்வா சொன்னேன். நானும் இப்ப சரியா தான் சாமி சொல்றேன். கொண்டேலா தண்ணிக்குள்ள பொறுமையா பேசு.
கொண்டையெல்லாம் தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன். அதெல்லாம் தெரியுது. இப்போ என்ன சொல்ற? அதைத்தான் சாமி உங்களோட சேர்ந்து எனக்கு மாறி வருதுங்க. அந்த கொண்டையில தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன். அந்த கொண்டையில நீ போய் காப்பாத்திட்டு உன்னை நான் அந்த பைத்திய மருத்துவமனையில இருந்து விடுதலை பண்றேன் அப்படின்னு இருக்கேன். அப்பதான் அந்த வந்து சொன்னா பத்தியா பைத்தியம் தெளிஞ்சிட்டு அவன் திருப்பி உடையாந்துருக்கான். மருத்துவரை வேகமா விழுந்து உடையாந்துருக்கான். அவன்கிட்ட கூப்பிட்டு ஏன்டா அந்த கத்துன்னு இந்த மாதிரி கொண்டையெல்லாம் செத்து போயிட்டான் இருக்கேன். தூக்கு போட்டுக்கிட்டு ஏன்னா தண்ணிக்குள்ள விழுந்தேன் காப்பாத்திட்டு தண்ணி விழுந்து காப்பாத்தியாச்சு. இவன் தூக்கு போட்டு செத்துட்டாலும் அவன் அலறிட்டு உடையாந்துருக்கான். அப்பதான் நம்ம கொண்டையில சொல்லியிருக்கேன், மருத்துவரே கோவப்படாதியே, அவன் தண்ணிக்குள்ள நனைஞ்சுக்கிட்டு கிடந்தேன், நான் தான் கயத்தை கட்டி மரத்துல காய போட்டு வந்தேன்னு இருக்கேன். எப்படி பைத்தியம் தெரிஞ்சிருக்கு பத்தியா அவனுக்கு? உன் கூட சேர முறை அப்படித்தானடா. ஏன் கூட சேரலங்க, அந்த மருத்துவமனையில் உள்ளவன சொல்றேன். பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியனுக்கு பைத்தியம் முடிச்சா பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க பைத்தியம் என்ன பண்ணுவேன்? அதோட அந்த மருத்துவர் போய் அடுத்த பைத்திய ஆஸ்பத்திரியில் அந்த ஆள் சேர்ந்துக்கிட்டு நீ பத்திரமா போயிருப்பா. உன்னை கொண்டு கீழ் பக்கத்துல சேர்க்க சொல்றேன். அதை பத்தி கவலை இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும். இங்க நாட்டுல ஏகப்பட்ட பைத்தியம் இருக்கு. ஆமாங்க சார். தெரியுமா இல்லையா? என்ன செய்யறேன் ஏன் செய்யறேன் ஆனா சரியானு கூட சிந்திக்கிறது இல்ல. இன்னொரு விஷயம் தெரியுமா, பைத்தியம் நிறைய இருக்கு, கண்டுதான் பிடிக்க முடியல. ஏன் முடியல? எது ஒழுங்கான பைத்தியம்னு அப்படியே தெளிவாவே தெரியுது. மனுஷன் எல்லாரும் மனுஷன் தான். ஆமா, எல்லாரும் மனுஷனா நடந்துக்கிறோமா? இல்லையே. இந்த பூமியில பாரு, புங்க மரம், புளிய மரம், மாமரம், வேப்ப மரம், பலா மரம், எத்தனையோ மரங்கள் இருக்கு. எல்லா மரமும் மரம் தான். நின்னாலும் மரம், விழுந்தாலும் மரம். சில மரம் நின்னா மரம், ஆமா, விழுந்தா விறகு. சில மரம் மட்டும்தான் மரம். ஏன் நின்னா மரம் விழுந்தா விறகு? ஆனாலும் நின்னா மரம் விழுந்தா மரம் எது? வீட்டுல உத்தரம் என்னப்பா? மரம். தேக்கு. கட்டில் என்னப்பா? சந்தனம். ஆமா. சன்னல் என்னப்பா? படாக்கு. ஆமா. கோங்கு, கமுகு அப்படிங்கிற நல்ல மரங்களை எல்லாம் விழுந்தாலும் மரம், நின்னாலும் மரம். அது மாதிரி தான் மனுஷனும். சில பேர் நின்னாலும் மனுஷன், விழுந்தாலும் மனுஷன். இருந்தாலும் நல்லது செஞ்சுட்டு விழுந்தா மனுஷன். ஆமா. கெட்ட செஞ்சு விழுந்தா அவனு விறகு விஷயம். அது அவருடைய எண்ணமும் வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது. ஆமாங்க சாமி. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் நார் வள்ளுவர். சாமி, நீங்க நாடி சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஆகுறது. என்ன? இப்ப நம்ம நாட்டுல ஒருத்தர் டீ கடை போறான்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஊரை எடுத்துக்கிடுவான். இந்த ஊர்ல ஒருத்தர் தேனி கடை போடுறாருன்னா பக்கத்துல இன்னொருத்தர் என்ன ஒண்ணு நினைக்கிறியா? நானும் ஒரு கடை போடுறேன்னு போடுவேன். இன்னொருத்தன் டீ கடை தான் போடுவேன். பக்கத்துல நான் ஒரு மல்லிகை கடை வைக்கிறேன், பன்னு ரொட்டி வைக்கலாம் வைக்க மாட்டேன். அவனும் டீ கடை தான் போடுவேன். இதே மாதிரி நம்மால் ஒருத்தன் வெங்காயம் வித்திருக்கான் சாமி. வெங்காயம் வித்தவன இன்னொருத்தன் பாத்துக்கிட்டே இருந்திருக்கான். என்ன வெங்காயம்? அவன் வந்து சின்ன வெங்காயம் சாமி. சின்ன வெங்காயம் வித்திருக்கான். அதான் எந்த வெங்காயம்னு கேட்டேன். எந்த வெங்காயத்தை கேட்குறியா? இல்ல ஏதோ வெங்காயம். நீ வெங்காயம் என்ன வெங்காயம்? வெங்காயம் இல்ல வெங்காயம். அந்த வெங்காயம் இல்ல வெங்காயம் சாமி. இந்த வெங்காயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் எந்த வெங்காயத்தை சொல்லிருக்கேன்? பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயமாடா? சின்ன வெங்காயம் தான். சரி சொல்லு. அந்த வெங்காயத்தை வித்துக்கு இருந்திருக்காரு. வித்துக்கு இருந்தாரு. இன்னொருத்தன் பாத்திருக்கேன், இவன் வெங்காய கடை போட்டிருக்கேன், இவனுக்கு எதிராக நம்ம ஒரு கடை போடணும் அப்படின்னு போய் இவன் பூண்டு கடை பக்கத்துல போத்திருக்கேன். இவன் வெங்காயம், அவன் பூண்டு. சரி, வெள்ளை பூண்டு. இவன் வெங்காய கடை, அவன் வெள்ளை பூண்டு கடை போட்டிருக்கான். அப்படியா? ரெண்டு வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இவன் பாத்திருக்கேன், நம்ம நாட்டுல இவனும் பக்கத்துல கடை போட்டிருக்கேன், நம்ம பொறுக்கிற வெங்காயத்தை அயல் நாட்டில் கொண்டு வித்துட்டு வந்துடும்னு கப்பல் எடுத்துட்டு கிளம்பியிருக்கான். போன இடத்துல அந்த கப்பல்ல தொழில் கோளாறுனால கொஞ்சம் கோளாறு ஆயிருது. கப்பல் கோளாறு ஆயிருது. கப்பல் இன்னொன்னு பக்கத்துல ஒரு தீவு இருந்திருக்கு. அந்த தீவுல அந்த வண்டியை கொண்டு ஓரம் கட்டிட்டு இருந்த வெங்காயத்தை இறக்கி கப்பல் தான் கோளாறா போச்சு. அப்புறம் எந்த வண்டியை கொண்டு அங்க அந்த கப்பல் வண்டியை தாங்க தள்ளி கொண்டு நிப்பாட்டி கம்பியா போட்டு உனக்கு வண்டியாடா? அது வண்டியா குண்டியாதமா போயிட்டு போகுது. கொண்டு தள்ளி வண்டி வரமா நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டி அதுல உள்ள வெங்காயத்தெல்லாம் இறக்கி அந்த இருக்குல்ல தீவு, அந்த தீவுல போய் வித்துருக்கேன். ஒரு வயல வாங்கல. என்ன காரணம்னா அங்க உள்ள அரசர் சொன்னாத்தே அங்க உள்ள ஆளுகளை வாங்குவாங்களாம். அரசன் போய் சொல்லியிருக்கேன், ஐயா அந்த மாதிரி உங்க நாட்டுக்கு வைக்க வந்தேன், ஒருத்தன் வாங்க மாட்டேங்கிறேன், ஏதாவது முடிவு பண்ணுங்கன்னு. இது என்னதுன்னு கேட்டிருக்கேன். இதுதான் வெங்காயம். வெங்காயம்னா என்ன? இது சாப்பிடக்கூடியதை சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நீ சமைச்சு கொடு, நல்லா இருந்தா இதை நான் வாங்கிக்கிறேன் இருக்கேன். அந்த ஆளும் சமைச்சு அந்த அரசரை கொடுத்துருக்காரு, சாப்பிட்டுருக்காரு. அது அருமையா இருக்கு. இது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தங்க கட்டி கேட்டிருக்கேன். சரி, ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தங்க கட்டி. இருக்கிற வெங்காயத்தை இங்க விட்டு ஒரு தங்க கட்டியா கொண்டாந்து நம்ம ஆளு கரைக்கு வந்துட்டான் மேல. சரி, இதை பூண்டு வித்தேன் பாத்துக்கிட்டே இருந்திருக்கேன். அந்த வெள்ளை பூண்டு வித்தா மத்தியெல்லாம் அந்த வெள்ளை பூண்டு வித்தேன் பாத்துக்கிட்டே இருந்திருக்கேன். இவன் வெங்காயத்தை கொண்டு இதே மாதிரி தான் வித்தான். அதே மாதிரி நம்மளும் இந்த பூண்டு வெள்ளை பூண்டை கொண்டு வித்து போடணும்னு இங்க இருந்து கடல்ல மறுபடியும் இவன் கப்பல்ல போயிருக்கான். அந்த வண்டி கோளாறாயி நின்னுச்சு. இவன் வேணுக்கு முன்னே கொண்டு அங்க நிப்பாட்டி போட்டு இருக்கிற பூண்டெல்லாம் வெளியெடுத்து வித்திருக்கேன். அப்போ ஒருத்தன் வாங்கல. அரசர் கூப்பிட்டு என்னடா அதுன்னு கேட்டிருக்கா, சாப்பிடுறது அப்படின்னு அவர் சமைச்சு கொடுத்துருக்காரு. சமைச்சு கொடுத்துருக்கான், சாப்பிட்டுருக்காரு. பூண்டு நல்லா இருக்கு, இதுக்கு எவ்வளவு ஒரு பூண்டு அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்பதான் வேற ஒண்ணும் இல்லையா, உங்க நாட்டுல எது விலை உயர்ந்ததோ அதை எனக்கிட்ட கொடுங்க, அதை கொடுத்துட்டு இந்த பூண்டை வாங்கிக்கேன்னு இருக்கேன். நம்ம ஆளு யோசிச்சிருக்காரு, என்ன நம்ம நாட்டுல என்ன விலை உயர்ந்தது? அன்னை ஒருத்தர் வெங்காயம் வைக்க வந்தேன், ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தங்க கட்டி வாங்கிட்டு போனா. அப்ப வெங்காயம் தான் விலை உயர்ந்ததுன்னு இருந்த வெங்காயத்தை ஃபுல்லா இவன் கப்பல்ல ஏற்றி இவன் அனுப்பிச்சு விட்டுட்டான் திருப்பி. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அடுத்தவன் செய்யறான் சேர்ந்து போய் செஞ்சோம்னு இங்க நம்மளுக்கு செருப்படிதியா விழுகும். அடுத்தவன் செஞ்ச இடத்துல எப்போதுமே நம்ம செய்ய நினைக்க கூடாது சாமி. அது உனக்கு புத்தி இருக்கா? வேலையை சொல்றேன் சாமி. உனக்கு புத்தி இருக்கா? புத்தி இருந்தனாலதான் சாமி நான் சரியா செஞ்சிருக்கேன். எங்க செஞ்சிருக்கேன் சாமி? நான் ஒண்ணு சொல்லவா சாமி? அதெல்லாம் போட்டு சத்தம் கேட்டுச்சேன். 2 பெண்கள் உள்ளே. பெண்கள் நாமோதயம் என்னவோ? அவங்களுக்கு நாமோதம் இல்ல சாமி.
யாரா நீ என்ன வந்தவன ஓதருக்கு நான் என்ன சொல்றேன்? முருகா முருகா பேர் என்னன்னு கேக்குறேன். பேர் வள்ளி குள்ளி. வள்ளி. யாரு ஓம் பேர் என்ன? என் பேர் வீரத்தேவன் சாமி. உங்க அப்பா? தட்டானை தொட்டவன் கெட்டான். தட்டானை தொட்டவனை தொட்டவன் கெட்டான். தட்டானே தொட்டவனே தொட்டவன் கெட்டான். என்னன்னு சொல்லு பாப்போம். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். தட்டானா யாரு? தட்டானா யாரு? என்னடா நான் கேட்டதே என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் கேட்டதானே சாமி நீங்க சொல்றீங்க? இப்ப நான் உங்களை தானே கேட்டேன். நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? நான் கேட்டது உங்களுக்கு புரியுதா இல்லையா? தட்டான தொட்டவன் தட்டான் கெட்டன்னு சொன்னேன். இல்ல அப்படி இல்ல. தட்டானை தொட்டவன் கெட்டான் போட்டிருக்கீங்க. தட்டாவன் தொட்டவன் தட்டான். அட இருக்காங்க உங்களோட நானும் கிறுக்கு போயிடாரு எம்பருக்கு இருக்கு சாமி. தட்டான தொட்டானா தொட்டவன தொட்டா ஒருத்தன் அவன் கெட்டு போயிட்டான். அதான் என்ன நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். அதான் நானும் கேட்டேன். அதான் நானும் கேட்கிறேன். விளங்கிரும்டா. ஓ மாதிரி ஆள் தாண்டா நாட்டுக்கு தேவை. அப்படி இருந்தா அதை விட தட்டான்னா என்ன? தட்டானா இந்த பறக்கக்கூடியதுதான் தட்டான். சரி அதுவும் தட்டான். ஆமா. அதை விட இன்னும் ஒருத்தர் யாரு? தட்டான இன்னும் யார சொல்லலாம்? இன்னொன்னு சொன்னது சரியான பதில் தான். ஆமா. தட்டான்ங்கிற ஒரு உயிரினம் பறக்குது. அத சின்ன பிள்ளைல புடிச்சு வால்ல கச்ச கட்டி கயத்தை கட்டி விட்டு அது பறந்து போச்சு. அதுக்கு பெரும் பாவம். ஆமா. அதுக்கெல்லாம் தண்டனை உண்டு. எங்க? அம்மா மேலையா? ஒன்னும் பிரச்சனை இல்லை சாமி. பாதியா பிரிச்சு வாங்கிக்கிருவோம். ஆமா ஆமா. சரி அடுத்து இன்னொரு தட்டான்னு சொன்னா இன்னும் யார சொல்லலாம்? ஒரு தட்டான் தான் சொல்றது சாமி. தட்டான்னா அது உயிரினம். சரி ஒரு பறக்கிற பூச்சி அது. ஆமா. வேற என்ன இருக்கு தட்டான்? ஆனா ஒரு தட்டான் தான் நான் பாத்திருக்கேன். நீ என்னடா சவடால் பேரு இவ்வளவு? சத்தியமா மாமா ஒரு தட்டான் மாமா பாத்திருக்கேன். யாரா மாமா? யா மாமா கோவப்படுறியா? டேய் சரி விடுங்க சகல. ஏன் கோவப்படுறியா? ஐயே சரி மச்சான் சொல்லுங்க. கேவலப்படுத்திடுங்க. சரி என்ன காவலாளியா காவாலி பேல? சரி சொல்லுங்க சித்தப்பா. சரி சொல்லுங்க. வந்ததான் வந்துட்டு சொல்லிட்டு போங்க. ஏண்டா நம்பி தானே உங்க அப்பா? ஆமா. அப்படி என்னைய கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்க நீ? சரி சரி கோவப்படாத. தெரியுதா? நல்லா தெரியுதா? என்ன தெரியுது? நீங்க எங்க பெரியப்பா. விளக்கும்டா. உன்னெல்லாம் இந்த நாட்டில் வச்சிருக்க பாரு. முதல்ல எங்க பெரிய பாக்க அப்படிதான் தலையில முளைச்சிருக்கும். உனக்கு முளைக்கிற மாதிரி தான் எனக்கு முளைக்காது. மனுஷனாடா நீ. பக்கத்துல வேம்பத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. அதுக்கு அடுத்து இடைக்காட்டூர்னு ஒரு இருக்கு. மாமா ஒரு நிமிஷம் தட்டான விட்டுட்டு அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வேப்பம் ஊருக்கு போங்க. மாமா மச்சான் என்ன போட. சரி வாங்க 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 சாமி. என்ன குண்டி மட்டும் 90 எழுத இருக்கு. வாங்க மனுஷனாடா நீ. சொல்லுங்க என்ன சொல்றேன்னு கேட்காம நீ பாட்டுல மாமன் சித்தப்பா இருக்குது. சரி சரி சொல்லுங்க சார். எந்த உறவு யாருக்கு என்ன உறவு? எந்த உறவும் கிடையாது. இல்ல 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 அவ சொல்றதை கேளு. சரிங்க சார். தட்டானை தொட்டவனை தொட்டவன் கெட்டான். தட்டான்னா பறக்கிற ஒரு பூச்சி. ஆமா அது தட்டான். ஆமா. அடுத்து தட்டான்னா யாருக்கு தெரியுமா? யாரு? பொற்கொள்ளர்னு ஒருத்தர் இருக்கார். ஆமா இருக்காரா? பொற்கொள்ளர். அவர் பேருக்கு என்ன? அவருக்கு தட்டான்னு சொல்லுவார். ஓஹோ. பொற்கொள்ளர்னா நகசீரா ஆசர் பத்தர். அவங்கள பத்தரை தட்டான்னு சொல்லுவாங்க. இப்ப ரெண்டையும் தவிர்த்து தட்டான்னா என்ன அர்த்தம் இருக்கு? தட்டாங்கிற வார்த்தைக்கு வேற என்ன அர்த்தம் சொல்லலாம்? வேற என்ன சொல்லலாம்? சொல்லு. அதுதானே என் கூட. ஆனா எல்லாத்துமே நானே சொல்லிதான். நீங்க எதுக்கு நானே ஓட்டு வந்தீங்க? நீ இப்ப என்ன சொன்ன? நீ இப்ப ஏதாவது சொன்னியா? நான் பத்தர்னு சொன்னேன்ல. நீங்க பொற்கொள்ளர்னு யாருக்கா தெரியுமா? பிள்ளைய கொண்டு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் அது எதுல என்ன சொன்னேன்? இப்ப பத்தர்னு சொன்னதுனால உங்களுக்கு புரிஞ்சிச்சு. எப்படி சமாளிக்கலாம் பாருங்க. சரி ஒரு விஷயத்தை கேட்கறோம். கேளுங்க. மறுக்காம கொடுக்கறவருக்கு என்ன சொல்லுவோம்? மறுக்காம கொடுக்கற பேர் தர்மம். டேய் எந்த வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கிற நீ? ரொம்ப எல்லாம் வேற மாதிரி பேயின. சரி சரி சொல்லு சொல்லு. நான் உனக்கு தெளிவாவே எடுத்து சொல்றேன். தெளிவா தாங்க நானும் சொல்லி. ஒரு பொருளை கேட்கறோம். அவர் மறுக்காம கொடுத்தாருன்னா அவருக்கு என்ன சொல்லலாம்? கொடைவள்ளல். அட என்னது ஏதான் கோத்தங்கம்மா சொன்னாங்க. எதங்கயா சொன்னாங்க சொல்லுங்க. தெரியல இல்ல. ஆமா அதுக்கு தான் எப்போதுமே ஒருத்தர் சொல்லும் போது கவனமா கேட்டுக்கிறேன். சரி சொல்லுங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன்னா சரி சரி உன் பல்ல கழட்டி கையில கொடுத்து போடுவேன். ஏற்கனவே கலந்து போய் தான் கிடக்கு. சொல்லுங்க. அப்ப சொல்றதுக்கு தட்டான் அப்படின்னா மறுக்க மாட்டான். தட்டாம கொடுப்பேன்னு அர்த்தம். ஓஹோ புரியுதா? எதை கேட்டாலும் தட்ட மாட்டான். சொன்ன பேச்சு கேட்பேன். எந்த சொன்னாலும் தட்டி கழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றமா. அது மாதிரி தட்டான் என்று சொல்றது யாருன்னா ஈசனை சொல்வார்கள். வேண்டியதெல்லாம் வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான்னார் சொல்றாருல மாணிக்க. அது மாதிரி அந்த ஈசன் தட்ட மாட்டான். அதனால அவன் தட்டான். தட்டானை தொட்டவனை தொட்டவன் கெட்டான். தட்டானை தொட்டவன் யாரு? யாரு யாரு யாரு? நீ யோசி. அப்புறம் சொல்லுவாங்க. நீங்க போய் 118 நம்பர் ரூம்ல போய் உட்காருங்க போங்க. நீ போட. நான் ஏன்டா அங்க போறேன்? அங்க போனதே வழக்கம் தான் எனக்கு தெரியுது. என்ன சாமி எங்க போய் தங்கி இருக்கிற? என்ன பண்ணிக்கு தெரியல. இல்ல சாமி அதுக்கெல்லாம் வேற ஊம்பு வச்சுட்டே சாமி. நீ எனக்கு தெரியும்டா எனக்கு. சரிங்க சாமி அதெல்லாம் போட்டேன். வள்ளியை பார்க்கணும். பார்க்கலாமே. கூப்பிடவா? தாங்க உள்ளே சொல்லுங்க வரும். வள்ளியை கூப்பிடணும். அதுக்கு வள்ளிக்கு முன்னாடி ஏன் ஆள் இருக்குங்க? சூப்பர் பிள்ளைங்க. ஏதோ மயக்கத்தில் இருப்பேன் போலவே. பேசிக்கிட்டே இருப்பாரியா விட்டா வாயை திறந்து. ஏம்மா அழகு இவ வேற இருக்கலாம். மூத்திரம் காத்திரமே விடலாம் தெரியலையே. மாமா தங்கா உடையறா வரமாட்டியா? அப்புறம் அவரை தூக்கணும் உனக்கு உன்னை தூக்குற நேரமாகாது. ஓஹோ வலிக்கு வரலாமா? பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? மாமா
போகலாமா தள்ளி நிக்கிறாரு பிரம்மச்சாரி. சாமி கற்பழிக்கப்பட உள்ளார். கொஞ்சம் வாங்கணும். யாரா அந்த புள்ள? யாழு சாமி. இதை சொன்னீங்க நீ. பணிவு பணிவு இல்ல எங்க இடம் நான் எப்படினாலும் போவேன் எப்படினாலும் வருவேன். இது அங்கேயே சொல்றதுக்கு நீங்க ஏன் அப்படி போறீங்க? எங்கடா சாமி இது? என்ன சாமியே தெரிச்சு விழுந்து ஓடுறாரு. ரெண்டு பைத்தியா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு போல. அப்படிலாம் இல்ல சாமி. ஜெயிச்ச பத்தி இல்ல. இல்ல சாமி, அவர் வந்து மண்டேலா, இவர் வந்து கொண்டேலா. போதும்டா. தெரியுது சொல்லுங்க. நல்ல பேர் வச்சிருக்க. ஆடி பாடி வரவேற்றது மிக்க மகிழ்ச்சி. உள்ளமே புலகாங்கி. அது அப்பப்ப கழுத குணம் வரும் சாமி பிள்ளைக்கு, வேற ஒண்ணும் இல்ல. வாங்க. நல்ல கதையெல்லாம் தெரியும்ல. கூப்பிடியா சாமி அப்படினா தங்கச்சி நீ வா. ஏய் அந்த தட்டான தொட்டு அந்த அவர்தான் போட்டாங்க. போங்க. வேற தூக்கத்துல இருந்தாலும் விட மாட்டார் ஒரு யார். தங்கச்சி இங்க வந்துருமா. ஓடி வந்துரு.